வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சூரிய பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ ராசிநாதன் தொழில் ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனை அத்தனையும் தொழிலை சார்ந்த விஷயமாக இருக்கும். ஸோ 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது திக்பலத்தோட வலிமை பெறுகிறது. அப்போ ராசிநாதன் வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம். அப்போ சூரியனை போல இருக்கக்கூடிய இந்த திடமாற்றமான தன்மை, தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு சிறப்பு பெறும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. உங்க ராசியிலேயே கேது உட்கார்ந்து இருக்கார். ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான காரகனான அந்த கேது பகவான் உங்க ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டம் என்பது இயல்பாகவே இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. அப்ப அஷ்டம சனி நடக்கும்போது மனம் ஏதோ ஒரு வகையில் சில குழப்பங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும், திருப்தி இல்லாத தன்மை இருக்கும். பட் மற்றபடி உங்க ராசிக்கு பெரிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது இல்லை. அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் புதிய முயற்சி அல்லது புதிய விஷயங்களை தொடங்கும் போது கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வைகாசி மாதம் 9ஆம் தேதி என்று 10ஆம் இடத்துல அமருகிறார். எது? தனாதிபதி 10ஆம் இடத்தில் சூரியனோட உங்க ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல தன்மை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 23ஆம் தேதி, அதாவது 6/6/2025 அன்று அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக குருவினோட சேர்ந்து அமரப்போகிறார். அப்போ தனத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் வைகாசி மாதம் 23ஆம் தேதி பிறகு தனம் சார்ந்த விஷயத்தில் சிறந்த கொடுப்பினையே உங்களுக்கு கொடுக்க போகிறது, பொருளாதார ஏற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே சமயத்தில் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், இப்போ உங்களுக்கு என்ன சனி, அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. 8ஆம் இடத்துல சனி இருந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ சனி எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்தை கெடுப்பார். அந்த சனிங்கிறது இந்த சிம்ம லக்னத்துக்கு ஆகாதவன் தான். அதாவது ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனியை தான் சொல்லணும். சிம்ம லக்ன சிம்ம ராசி என்பவர்களுக்கு அந்த சனி பகவான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கார். அப்ப என்ன, குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு அந்த பார்வை செலுத்தி கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ குடும்ப விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாலே போதும். கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு என்பதை வளர்த்து கொள்ள வேண்டும். என 2.5 வருடங்களாக சனி அதை 8ஆம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு ரெடியா இருக்கு. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன். அதே சமயத்தில் பணம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக கையாளணும். 2ஆம் இடம் பணம் அல்லவா? அந்த பணம் முன்பின் தெரியாதவர்கள் அல்லது வேற ஏதோ ஒரு ரூபத்தில், அதாவது ஒரு தொழில் செய்கிற, ஒரு கூட்டு தொழில் செய்கிற, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது சிம்மராசிக்கு உண்டு. ஸோ இந்த விதத்தில் கவனம். பேச்சு அப்படித்தான், எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு இருந்துட்டா நல்லது. தேவையில்லாத உங்க குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். 3ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் தான் அந்த 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. குருங்கிறது யாரு? உங்களுக்கு 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி. குரு லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல அமைப்பு. சிறுதூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பு பெறும். வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான், அதாவது என்ன தொய்வு இருந்ததோ அந்த தொய்வை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி உண்டு. புதன் நல்லா இருக்கு, நல்ல அறிவு, நல்ல மதிநுட்பம், எந்த இடத்தில் எதை பண்ணணும் அப்படிங்கிற அத்தனை அறிவு புலப்பாடு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி சிறப்பாக இருக்கு. அப்போ வியாபாரங்கள் சிறப்பு பெறும்.
ஒப்பந்தங்கள் நடைபெறும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த ஒப்பந்தத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மை. சகோதர விஷயத்தில் நன்மை தரும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில். சரி, 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். 4க்குரியவன் நீச்சமாக இருக்கார். நீச்சம் அப்படின்னா தியானத்தில் இருப்பதை போல வலு குறைந்து இருக்கிறது. அப்போ தாய் சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். எது வரைக்கும் அப்படின்னா இந்த மாதம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் தான். அதற்கப்புறம் அத்தனையும் சரியாகக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. சுகஸ்தானங்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வத்தையும் தூண்டும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது, அதாவது 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த இடத்தை குரு பார்க்கறது சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா, இப்போ குரு 5ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார். எப்போ இருந்து? இந்த மாதம் வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறது இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உண்டு. குரு சூப்பரான இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது 5-11 கனெக்ட் ஆனாலே ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எத்தனையோ மன கஷ்டங்கள், எத்தனையோ ஒரு மாதிரியான தன்மை இருந்தாலும் அந்த பூர்வ புண்ணியம் பலப்படமாக இருக்கின்ற காரணத்தால, கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால, குலதெய்வத்தின் வழிபாடு மாசத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறையாக குலதெய்வத்தை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு. முதல் மனசு நல்லா இருக்கணும்லவா, உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்கணுமா, அதுக்கு குலதெய்வ வழிபாடு சீரும் சிறப்பும் அமையப்பெறும். வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை. என குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை பாக்கியம் உண்டு. பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய தன்மை இருக்கு. அதே சமயத்தில் சிம்மம் நல்லா இருக்கு, சிம்மத்தில் கேது இருக்கு. அப்போ என்ன, தந்தை இப்போ வலுவாக தான் இருக்கார். தந்தை 10ஆம் இடத்தில் இருக்கார். தந்தை தொழில்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். தந்தையோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம், அதுக்கு எந்த தொந்தரவு இல்லை. ஆனால் புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் தந்தை செய்கின்ற, தந்தையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு சிறப்பு பெறும். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். 6க்குரியவன் 8ல் தனக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து வலுக்கிறது. அப்போ என்ன, கடனை வலுக்கிறது, கடன் வலுப்பெறுகிறது. அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இந்த சிம்மராசி என்பர்கள். ஏன்னா கடனை வளர்த்தி விடுவதற்கு ரெடியாக இருக்கு கிரகங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இது கிடைக்குமா, வங்கியில் கடன் கிடைக்குமா, கிடைக்கும். யாராவது கொடுப்பாங்களா, கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் கடைசியில் சிக்கிக்குவீங்க. அப்போ கடன் என்கின்ற தன்மையில் கவனமாக இருக்கணும். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது அப்படிங்கிறதுல மனசில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஹெல்த்தையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா 6க்குரியவன் 8ல் இருக்கிறதுனால சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், அதுவும் குறிப்பாக வயிற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், கால் சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். 7ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார். திருமண ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார். அதனால் கெடுபலன்கள் இருக்கா? முதலில் தடை. முதலில் ஒரு 7 என்கிற திருமணத்தில், ஒரு திருமண ஸ்தானத்தில் ஒரு பாம்பு கிரகம் இருக்கு, ஒரு பாவ கிரகம் இருக்கு. அப்போ ஒரு தடை இருக்கு. ஆனால் அந்த தடை அப்படியே இருக்குமானா இல்லை, குருவினுடைய பார்வையால் சமப்படுத்தப்படுகிறது. அப்போ திருமணம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நடக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ராகு இருக்கின்ற காரணத்தால் நிறைய பேர் வேலை விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். அப்போ என்ன, கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய தன்மை ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். 10க்குரியவன் 8ல் இருக்கார். அப்போ 10ங்கிறது தொழில்.
8ஆம் இடம் என்பது ஒரு வலி. அப்போ தொழிலில் ஒரு வலி இருக்குது, தொழிலில் ஒரு இடைஞ்சல் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா 6, 8 கனெக்ட் ஆகுதா. ஸோ 6, 8 கனெக்ட் ஆகும் போதே ஒரு வலி இருக்குது. அப்போ என்ன, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்குது. வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும். கோவப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுறக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த சிம்மராசி என்பவர்கள் கோபம் ஆக்ரோசம் தலை தூக்கும். வேலையில் திருப்தி இருக்காது. மாசமான சம்பளம் வருதா, ரைட். ஸோ இப்படி நினைத்து கொண்டால் உங்களுக்கு ஓகே. பட் திருப்தியை கொடுக்குவானா, கொடுக்காது. சரி, அதில் மட்டும் மைண்டில் இருந்துட்டாலே போதும். மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இல்லை. அதே சமயத்தில் குருவால் நன்மை. ஒரே ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் கூட்டாளி ஸ்தானம் 7ஆம் இடத்தை பார்க்கறது அனைத்து விதத்திலும் ஒரு மேன்மையை தரும். ஸோ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எடுத்துட்டா குலதெய்வ வழிபாடு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமை தோறும் இங்கே மனம் நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னா ஆஞ்சநேய வழிபாடு சிறப்பு தரும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.